வந்து அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் மிக அழகாக 1857க்கு பிறகு குறிப்பாக 1949 தான் அங்கே வந்து சில அனுமான் சிலைகள் எல்லாம் வைக்கப்பட்டு அதற்கு பின்னாலே தான் ராமனுடைய அயோத்தியிலே ராமர் பிறந்தார் என்கின்ற ராமனுடைய ஜன்மஸ்தலமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதே வீரபாண்டியனும் பல்வேறு ராதையிலே ஆரம்பித்து சொன்னார்கள். ஆனால் கோடிக்கணக்கான இந்துக்களுடைய உணர்வுகளிலே அதுதான் ராம ஜென்ம பூமி என்று இருக்கிறது. அதே அயோத்தியில ஒரு ராம ஜென்ம பூமி அல்ல. நான் அயோத்திக்கு சென்றிருக்கின்றேன். பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்திற்கு சற்று துறையில் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அங்கே ஒரு கோயில், அத ராம ஜென்மஸ்தானம் அந்த பூஜாரிகள் சொல்கிறார்கள். இது போன்று பல கோயில்கள், ஒரு ராமர் கோயில் இல்ல, பல ராமர் கோயில்கள் இருக்கின்றது. என்ன செஞ்சாங்கன்னா பாபரி மஸ்ஜிதை இடிக்கும் போது அந்த அத்துணை கோயில்களையும் இடித்தார்கள். பள்ளிவாசலை இடித்ததோடு பல கோயில்களையும் இடித்தார்கள். 32 ஊர்களில் ஏராளமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. சங்கர் தயாள் சர்மாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் இதே பிரச்சனைக்கு அந்த இடத்துல அங்கே அகழ்வாராய்ச்சி செய்யுங்கள், அகழ்வாராய்ச்சி செய்து அங்கே கோயில் இருக்கிறது நிரூபணமானால் அந்த கோயிலை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி சங்கர் தயாள் சர்மா சொன்னார். அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டது. அகழ்வாராய்ச்சியினுடைய ஆதாரங்கள் எல்லாம் நீங்கள் ஆட்சியில் இருந்த போது எப்படி திருத்தப்பட்டது, முரண்பட்டதுங்கிறது லிப்ரஹான் ஆணையத்தினுடைய அறிக்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்னாலே 3 ஜட்ஜிகளுடைய தீர்ப்பில் பேசுவோம். ஜட்ஜிகள் தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்புங்கிறது தெரியும். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் பழைய வரலாறுல போய் அதாவது துளசிதாசரை பற்றி குறிப்பிட்டார். ஒரே ஒரு பதிவு, அதாவது தோழர் வீரபாண்டியன் அவர்கள் துளசிதாசரை பற்றி பேசினார். மிக அழகான பதிவு. அயோத்திக்கும் துளசிதாசருக்கும் நெருக்கமான உறவு உண்டு. 30 வயது இளைஞராக அயோத்தியில வாழ்ந்தவர் துளசிதாசர். வால்மீகி ராமாயணத்தை ஸ்ரீ ராமச்சந்திர மனாஸ் மக்கள் புரியக்கூடிய பாசையில எழுதினவரே. பாபர் படையெடுத்து அங்க இருந்த கோயிலை இடித்ததாக ஒரு வரி கூட துளசிதாசருடைய ராமச்சந்திர மனாஸ்ல பார்க்க முடியாது. அதே மாதிரி தோழர் குறிப்பிட்ட அதாவது சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக் அவர்கள் பாபரை பற்றி பல விமர்சனங்களை செய்கின்றார். ஆனால் ஒரு இடத்தில் கூட இந்த பாவி அயோத்திக்கு படையெடுத்து வந்தான், ராமபெருமானுக்கு கட்டப்பட்ட பிரமாதமான கோயிலை இடித்தான் என்று ஒரு குறிப்பு கூட பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட பாபர் தெரியுமா? இன்னைக்கும் போங்க நேஷனல் ஆர்கைவ்ஸுக்கு, தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு எழுதிய உயில்ல உன்னுடைய குடிமக்களில் அதிகமானோர் மாட்டிறைச்சி உண்பதை விரும்பவில்லை, மாட்டை அறுப்பதை விரும்பவில்லை, எனவே நீ மாட்டிறைச்சியை உண்ணக்கூடாதுன்னு உயில் எழுதிய பாபர் அதே அயோத்தியில் இருக்கக்கூடிய ஹனுமான்கிரி கோயிலுக்கும் தாண்டவான் குண்டுக்கும் அவர் கொடுத்த தானங்கள் இன்றும் கூட பாதுகாக்கப்பட்ட இதுல எப்படி பாபர் இடித்தார்? இதே வந்து மோசமான. மக்கள் நம்புகின்ற ராமஜென்ம பூமி இல்ல, ஆனால் வெளிநாட்டிலிருந்து படையெடுத்த வந்து அந்த பாபர் வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து யார் வெளிநாட்டிலிருந்து படை எடுத்தாங்க வரலாற்றுக்கு போக வேண்டியது தேவை. ஆமா, ஒரு நிமிஷம்.